ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதிரசம். இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக வெல்லம், அது கூடவே நுணுக்கின ஏலக்காய், அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிரசத்துக்கு நாம் கூட கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கசகசா இது ரெண்டும் சேர்த்து இது கூடவே கரைச்சிக்க போகிறோம். வெல்லம் கரையும் போதே அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை நம்ம பாகுப்பதத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். வெறும் மெல்ட் ஆனால் பத்தாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் மொத்தம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம நல்லா முதிர்ப்பாக செக் பண்ணணும். பாகு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம இந்த வெல்லம் ட்ராப் பண்ணும்போது அது கரையாமல் தனியாக ஒட்டி வரணும். அப்படி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு செய்யணும்னு இல்லை, தனியாக எடுத்து அரிசி மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லமும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதுவும் இல்லாமல் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதிரசம். இப்போ நம்மளோட அதிரச மாவு நல்லா ரெடி ஆயாச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், எள்ளு, கசகசா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதெல்லாமே நம்ம அதிரசம் கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாயில் ஒன்று ஒன்று வரும்போது கடிப்படும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட கையில் ஒட்டாமல் இருக்கும், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சமையல் எண்ணெய் எதுவோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் எடுத்து தட்டி சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட அதிரசம் ரெடி. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் காயாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது அரிசி மாவு வெல்லம்ங்கிறதுனால எண்ணெயை நிறைய உள்ளே இழுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான அதிரசம் ரெடி. ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்ற பல ஸ்வீட்ஸை விட இது ரொம்பவே ஹெல்தி. வீட்டிலே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட ஒரு சிலதை எடுத்துக்கலாம், தப்பில்லை. இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.